ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம், இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், 20வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யாநாதி உபாவபி விகாரம்ஸ்ச குணாம்ஸ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. பொருளுரை. இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவை கொண்டு உடல் செயல்களின் களம் மற்றும் உடலை அறிபவர்களை பற்றி, ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி அறிய முடியும். செயல்களின் களமாகிய உடல் ஜட இயற்கையினால் ஆனது. உடலை பெற்று அந்த உடலின் செயல்களை அனுபவித்து கொண்டுள்ள தனிப்பட்ட ஆத்மா புருஷ அல்லது ஜீவாத்மா எனப்படுகிறான். அறிபவர்களில் அவன் ஒருவன், மற்றொருவர் பரமாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரமபுருஷ பகவானின் வெவ்வேறு தோற்றங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா என்பது அவரது சக்தி எனும் பிரிவிலும், பரமாத்மா அவரது சுய விரிவு எனும் பிரிவிலும் உள்ளனர். ஜட இயற்கை ஜீவாத்மா ஆகிய இரண்டுமே நித்தியமானவை. அதாவது அவை படைப்பிற்கு முன்னும் இருந்தன. ஜட தோற்றமானது பகவானுடைய ஜட சக்தியிலிருந்து உண்டானதாகும். உயிர்வாளிகளும் அப்படிப்பட்டவர்களே. இருப்பினும் உயிர்வாளிகள் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள். உயிர்வாளிகள் ஜட இயற்கை என இரண்டுமே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தவை. ஜட இயற்கையானது பரமபுருஷ பகவானான மகாவிஷ்ணுவில் லயித்திருந்தது. தேவைப்படும்போது மகத்தத்துவத்தின் உதவியிடம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதுபோல உயிர்வாளிகளும் அவரில் இருந்தவர்களே. அவர்கள் கட்டுண்டிருப்பதால் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற விரும்புவதில்லை. இதனால் அவர்கள் ஆன்மீக உலகத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. இருப்பினும் ஜட இயற்கை படைக்கப்படும் போது அந்த உயிர்வாளிகள் இந்த ஜட உலகில் செயல்பட்டு ஆன்மீக உலகினுள் நுழைவதற்கு தங்களை தயார் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதுவே ஜட படைப்பின் இரகசியம். உண்மையில் உயிர்வாளி பரமபுருஷரின் ஆன்மீக அம்சமாகும். ஆனால் அவருக்கு எதிரான தன்மையின் காரணத்தினால் அவன் ஜட இயற்கையில் கட்டுண்டு இருக்கின்றான். உயர்ந்த உயிர்வாளிகள் எவ்வாறு இந்த ஜட இயற்கை தொடர்பினுள் வந்தனர் என்பது அவ்வளவு முக்கியம் அல்ல. இருந்தாலும் அது எவ்வாறு ஏன் நடைபெற்றது என்பதை பரமபுருஷ பகவான் அறிவார். இந்த ஜட இயற்கையால் கவரப்பட்டவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்பப்படுகின்றனர் என்று சாஸ்திரங்களில் பகவான் கூறுகின்றார். ஆனால் இங்குள்ள சில ஸ்லோகங்களின் மூலம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், முக்குணங்களினால் ஏற்படும் ஜட இயற்கையின் தாக்கமும் எல்லா மாற்றங்களும் ஜட இயற்கையின் படைப்புகளே. உயிர்வாளிகள் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்களும் வேறுபாடுகளும் உடலை அடிப்படையாக கொண்டவை. ஆத்மா என்பதன் அடிப்படையில் எல்லா உயிர்வாளிகளும் சமமானவரே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषण्यवादि पाश्चात्य देशतारिणे.
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இங்கே பகவத்கீதை 13வது அத்தியாயத்தை தொடரும். இந்த கீதையின் 13வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் சில கேள்விகள் கேட்டான். யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன கேள்வின்னு சொல்ல முடியுமா? எவ்ரி வீக் நானே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு வாரம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேள்வி கேட்டான்? க்ஷேத்ரஜ்யா. க்ஷேத்திரம் என்பது என்ன? க்ஷேத்திரம்னா என்ன ஞாபகம் இருக்கா? களம். களம் அப்படின்னா எதை குறிக்கிறது? இந்த உடலை குறிக்கிறது. க்ஷேத்ரஜ்யா அப்படின்னா களத்தை அறிபவன். க்ஷேத்ரஜ்யா என்றால் களத்தை அறிபவன். அப்படின்னா எதை குறிக்கிறது? ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேருமே களத்தை அறிபவர்கள். ஆத்மா இந்த உடலை மட்டும் அறிபவர், பரமாத்மா எல்லார் உடலையும் அறிபவர். ஸோ அதனால் க்ஷேத்ரஜ்யா அப்படின்னும்போது ரெண்டு பேருமே, ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேருமே க்ஷேத்ரஜ்யா. அதில் ஜீவாத்மாவான நாம் இந்த உடலை மட்டும்தான் அறிய முடியும், அதுவும் முழுவதுமாக இல்லை. ஆனால் பகவானால் எல்லா உடல்களையும் பூரணமாக அறிய முடியும். ஸோ இது க்ஷேத்ரஜ்யா. அடுத்து என்ன சொல்கிற? என்ன அர்ஜுனன் கேட்குறான்? வேறு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞானம் ஞேயம். ஞானம்னா என்னன்றது 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் 5 ஸ்லோகத்தில் எத்தனை ஐட்டங்கள் சொல்கிறார்? 20 ஐட்டங்கள் சொல்கிறார். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, அர்ஜவம், இப்படி 20 ஐட்டங்கள் சொல்கிறார். இதெல்லாம் ஞானம். இதற்கு அப்பாற்பட்டவை எல்லாம் அறியாமை. இந்த 20 ஐட்டங்களை தவிர வேறு என்ன இருந்தாலும் அது அறியாமை அப்படிங்கிறார். ஸோ இந்த ஞானத்தால் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்றது ஞேயம். அடுத்ததாக அதையும் கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த 13வது ஸ்லோகத்தில் தொடங்கி ஞேயத்தை பற்றி சில ஸ்லோகங்களில் விளக்குனார். அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது? க்ஷேத்ரஜ்யா கேட்டாச்சு, ஞானம் கேட்டாச்சு, ஞேயம் ஞானத்தால் அறியப்படும் பொருள் என்ன, அந்த ஞானத்தை கொண்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்றதை கிருஷ்ணர் விளக்குனார். முதல்ல ஜீவாத்மா, பகவான், பரமாத்மா இதெல்லாம் பற்றி விளக்குனார். அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது? மொத்தம் 6 விஷயங்களை கேட்குறான் அர்ஜுனன். இப்போ 4 தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கடைசியாக புருஷா பிரகிருதி. புருஷன்னா யார்? பிரகிருதி என்பது என்ன? ஸோ இப்போது இன்றைக்கி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த விஷயங்களை தான் விவரிக்கிறார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லேயே 2-3 ஸ்லோகத்தில் இந்த புருஷா பிரகிருதியை பற்றி விவரிக்கிறார். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? இது நம்ம வாரம் அப்படியே கேட்டுட்டு விட்டுடாமல் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிக்கணும். நம்ம என்ன படிக்கிறோன்றத வீட்டில் போயிட்டு நம்ம படித்து பார்க்கலாம். நம்ம படித்தது படிக்கிறோமே, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு என்ன, இந்த க்ஷேத்ரஜ்யா, புருஷா, பிரகிருதி, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வழக்கத்தில் தினசரி பயன்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கலாம். இது சமஸ்கிருத மொழின்றதுனால நமக்கு கொஞ்சம் அந்நியமாக தெரியலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம
யோசித்து பார்த்தோம்னா நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு தமிழுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும், அல்லது தமிழில் வந்து அது சமஸ்கிருத வார்த்தையவே தமிழ் வார்த்தையை நினச்சிட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். நிறைய வார்த்தைகள் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் கூர்ந்து இதில் கவனம் செலுத்தணும். நம்ம படிக்கும்போதும் சரி, கேட்கும்போதும் சரி, பக்தர்கள் வந்து நமக்கு ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுறாங்கன்னா எதனால் இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க, அதில் என்ன வார்த்தையை வந்து இங்கே வலியுறுத்துகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பகவத்கீதையை கற்றுக்கிறதுக்கு. பகவத்கீதை வந்து சும்மா ஏதோ ஒரு சடங்கு கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம உட்காந்து பகவத்கீதை கேட்டால் நல்லது, மனசுக்கு அமைதி கிடைக்கும், அப்படி இது வந்து சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து தத்துவம் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. தத்துவம் அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்ள அதனுடைய ஆழம் நம்ம போக போக அதில் அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு அர்ஜுனனுடைய கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்குன்றதை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா நமக்கு புரிய வரும். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இப்படி யாராவது கேள்விகள் கேட்குறாங்களா? க்ஷேத்ரஜ்யா களம், உடல்னா என்ன, உடலை அறிபவன் யார், என்றைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா உங்கள் முன்னாடி? நீங்கள் படிக்கிற இடத்துல ஏதாவது வாத்தியாரை யாராவது கேட்டிருக்காங்களா? முதல்ல வாத்தியாருக்கே தெரியறதில்லை. கல்லூரி பேராசிரியர்களுக்கு இதை பற்றி தெரியாது, இந்த வார்த்தைகளே தெரியாது. இந்த சமஸ்கிருதம் தெரியணுன்றது இல்லை, இதில் இருக்கிற அர்த்தத்தை பற்றி யாராவது இன்றைக்கி பேசுகிறாங்களா? எங்கேயாவது இதை பற்றி பேசப்படுதா? இன்றைக்கி மக்கள் இதை பற்றி தினமும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. எங்கெங்கே பணம் கிடைக்கும், எங்கெங்கே வேலை கிடைக்கும், எங்கெங்கே அது கிடைக்கும், எங்கே இது கிடைக்கும், இது நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. தினமும் கேள்வி கேட்காதவங்க யாருமே இல்லை, எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் என்ன கேட்கணும் நமக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குது. இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. மற்ற கேள்விகள் எல்லாம் வந்து மேபி தற்காலிகமாக சில தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் மொத்தத்துக்கும் நிரந்தரமாக நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். ஜிக்யாச ஸ்ரேய உத்தமம், உத்தமமான கேள்வி கேட்கணும். வெறுமனே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எப்படி சாப்பிட்றது, தூக்குறது, இனப்பெருக்கம் செய்கிறது, தற்காத்து கொள்வது, இந்த 4 விஷயங்கள் ஆகார நித்ரா பயம் மைத்துனம், அதுக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது மனித வாழ்க்கை கிடையாது, அது மனித வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது. மனித வாழ்க்கையோட நோக்கம் நம்ம யார், பகவான் யார், நமக்கும் பகவானுக்கு உள்ள சம்மந்தம் என்ன, இதை தத்துவபூர்வமாக புரிஞ்சுக்கிறது. இதோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து ஒரு மணி நேரம் பகவத்கீதை கேட்குறோம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக சும்மா ஒரு சடங்காக வந்துட்டு உட்கார்ந்துட்டு போகிறதுன்றது ஒன்று. அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்து அதை ஆழமாக கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. இது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் தெரியும். ஏன்னா நம்ம நடைமுறையில் பிறந்ததுலேருந்து யாரும் இதை பற்றி பேசுனது கிடையாது, யாரும் இதை பற்றி சொன்னது கிடையாது. நமக்கு இங்கே கேட்கும்போது வந்து அது புதுசாக தான் தெரியும். எனக்கு அப்படி தான் இருந்தது. முதல் நாள் பகவத்கீதை நான் எடுத்த உடனே உட்காந்து க்ஷேத்ரஜ்யான்லாம் முதல் நாளே வந்து கிளாஸ் கொடுக்க ஆரம்பிக்கலை. யாரும் அதை செய்ய முடியாது. ஏன்னா அன்லஸ் அவங்க வந்து ரொம்ப பெரிய மகாத்மாவாக பூர்வ ஜென்மத்தில் வந்து நிறைய புண்ணியம் பண்ண ஒரு மகாத்மாவாக இருந்து ஒரு புண்ணிய குடும்பத்தில் பிறந்து வந்தால் ஒழிய நடக்காது அது. ஆனால் எல்லாருக்கும் இதை கற்றுக்கொள்ள முடியும். நம்மளை வந்து இதில் ஈடுபாடோடு நம்ம இதில் செயல்படும் போது நம்ம என்னதான் வந்து அறிவு மழுங்கியவர்களாக, இந்த துரதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாக, இந்த கலியுகத்தில் தாக்கத்தினால
ரொம்ப மந்தமானவர்களாக இருந்தால் கூட இந்த பக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை. இந்த பக்தி எப்படி மந்தமானவர்களையும், எப்படி மோசமானவர்களையும், எப்படி துஷ்டர்களாக இருந்தாலும் எல்லாரையுமே தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த பக்திக்கு இருக்குது. குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை, இந்த நாம சங்கீர்த்தன வழிமுறை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ சில பிரபுபாதர் இந்த புத்தகத்தில் இவ்வளோ விஷயங்களை எழுதுகிறார் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் மெனக்கெட்டு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் விளக்கி, அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்து, அதுக்கு விளக்க உரை ஆச்சாரியர்களுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்து, அதை ஒரு ஸ்லோகத்துக்கும் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, சும்மா ஏதோ பேருக்கு எல்லாரும் பகவத்கீதை வாங்கி படிச்சுட்டு போவாங்க அப்படின்றதுக்காக இல்லை. இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தான் இன்றைக்கி உலகத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த பகவத்கீதை தான் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்துட்டு இருந்த பாவ செயல்களை முதல்ல நிறுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் பகவானுக்கான பக்தியில் அவங்கள ஈடுபட வைக்கிறது. அந்த அளவுக்கு சக்தி கொண்டது இது. ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது கஷ்டமாக தெரிஞ்சால் கூட தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு எளிதாக வந்துடும். எல்லாமே பழக்கம் தானே. எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சித்திரமும் கை பழக்கம். எல்லாமே பழக்கம் தான். எதாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுனா கூட எடுத்த உடனேவே ஏறி சீட்டில் உட்காந்துட்டு ஏன்னா சூப்பர் ஸ்பீடில் நீங்கள் போயிடுறீங்க கிடையாது. முதல்ல சைக்கிளை தள்ள கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெடல் மேலே ஏறி ஒரு காலை வச்சு அப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு பெடல் போட்டு, அதுக்கப்புறம் கம்பி மேலே ஏறி, அதுக்கப்புறம் சீட்டு மேலே ஏறி, அப்படி தானே போகுது எல்லாருக்கும். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே பயிற்சி தான். அஃப்கோர்ஸ் அதுக்காக எல்லாரும் பெரிய பண்டிதர் ஆகிடணும், நாளைக்கே போயிட்டு ஒரு திக் விஜய் பண்டிட் கேஷவ் காஷ்மீரி மாதிரி ஒரு பண்டிதரை வர வச்சு அவங்க முன்னாடி வாதம் பண்ணி வேதாந்தம் எல்லாம் மேற்கோள் காட்டி அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்லாம் யாரையும் எதிர்பார்க்கலை. யாரும் இன்றைக்கி அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடா சொல்லிட்டாரே, அடுத்த வாரம் ஸ்லோகம்லாம் சொல்லி கேட்பாரோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இது கற்றுக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஈடுபாடு காட்டும்போது நமக்கு இப்போ ஒரு ஸ்லோகம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் அதை கற்றுக்கிட்டு பாருங்கள். அப்போ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்றத பாருங்கள், எந்த அளவுக்கு அது உத்வேகத்தை கொடுக்குதுன்றதை பாருங்கள். நீங்கள் அதை செஞ்சு பார்த்தா தான். ஏன்னா இது நான் தேன் ரொம்ப சுவையானதுங்க, ரொம்ப இனிப்பாக இருக்குது, ரொம்ப அற்புதமானது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து நீங்கள் வேடிக்கை பார்த்தாலோ அல்லது வெறும் பாட்டில் நக்கினாலோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேனை சுவைச்சு பார்க்கணும். அது நம்மளாக சுவைச்சாதான் அதனுடைய சுவை நமக்கு தெரியும். என்ன தான் வர்ணனையை கேட்டாலும் கூட நம்மளாக சுவைக்கும்போது அது முழுமையாக அதை நம்ம உணர முடியும். ஸோ அதனால் சமஸ்கிருதம் நமக்கான மொழி இல்லை தான், நம்ம அதில் பழக்கம் இல்லை தான். ஆனால் இதை நம்ம யாருமே கற்றுக்கவே முடியாது அப்படின்றது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள். க்ஷேத்ரஜ்யா, புருஷா, பிரகிருதி பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஞான ஜேயா, க்ஷேத்ரஜ்யா, ஞான ஞேயா, இதை பற்றி ஏற்கனவே கிருஷ்ணர் விளக்கிட்டார். இப்போது புருஷா பிரகிருதியை பற்றி விவரித்துட்ருக்கிறார். ஸோ இன்றைக்கி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை அப்படிங்கிறார்.
புருஷம் பிரகிருதி சைவ வித்யநாதி உபாவபி. அனாதி அந்த வார்த்தை இங்கே, இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபர் என்ன சொல்கிறார்? ஆரம்பமற்றவை. அனாதி, ஆரம்பம் இல்லாத. ஸோ பகவத்கீதையில் அறிமுகத்தில் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில பிரபுபாதர் பகவத்கீதையில் 5 விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். டாபிக்ஸ் இதில் பகவத்கீதையில் 5 விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். யாராவது சொல்ல முடியுமா என்ன 5 விஷயங்கள்? ஓகே, நம்ம வீரமுத்து சொல்கிறார். சத்தமாக சொல்லுங்கள், எல்லோரும் கேட்குற மாதிரி. ஆத்மா, பரமாத்மா, காலம், பிரகிருதி, கர்மா. ஸோ ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, கால, கர்மா. இதுதான் ஆர்டர். இப்படி தான் வந்து பிரபுபாதர் சொல்கிறார். முதல்ல ஈஸ்வரா. ஈஸ்வரன்னா இறைவன், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவானை பகவத்கீதையில் விவாதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஜீவா. ஜீவா அப்படின்றது உயிர்வாளிகளான நம்ம எல்லாருமே. மூணாவதாக பிரகிருதி. பிரகிருதின்றது நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், இந்த ஜட உலகம் பிரகிருத்தின்னு சொல்லப்படுது. அடுத்து காலம். காலம் பற்றி பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. 11வது அத்தியாயத்தில் கால ரூபம் எடுக்கிறார் கிருஷ்ணர். காலத்தை பற்றி பல இடங்களில் பேசப்படுது. கடைசியாக கர்மாவை பற்றியும் பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. இந்த 5 விஷயங்கள் பகவத்கீதையில் பேசப்படுதுன்னு சொல்கிறார். இதை சொல்லும்போது பிரபுபாதர் கூடவே இதோட தொடர்ச்சியாக, இந்த வாக்கியத்தோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் சொல்கிறார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த 5 விஷயங்களை சொல்லும்போது இமீடியட்டாக நமக்கு அது ஞாபகத்துக்கு வரணும். என்ன சொல்கிறாரு? இந்த 5 விஷயங்களில் 4 விஷயங்கள் நித்தியமானவை அப்படிங்கிறார். 1 தவிர மீதி 4 விஷயங்கள் நித்தியமானவை. எது எது நித்தியமானது? ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா. இந்த 4ம் நித்தியமானதுங்கிறார். ஸோ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஜட இயற்கையும் உயிர்வாளியும் ஆரம்பம் இல்லாதவை, அனாதி, தொடக்கம் இல்லாதது. அப்படின்னா நிரந்தரம் இல்லாதது. ஆரம்பம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பிரகிருதியும் இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ இந்த பிரகிருதி, ஜீவாத்மா, பகவான், காலம் எல்லாமே நித்தியமானது. கர்மா ஒன்று தவிர. கர்மா மாறக்கூடியது. கர்மா நிரந்தரமானது கிடையாது. நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கான விளைவு, அது ரெண்டும் சேர்ந்தது தான். செயலும் செயலின் விளைவும் தான் கர்மான்னு சொல்லப்படுது. பட் எந்த செயலும் நிரந்தரமாக நமக்கு விளைவை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஸோ அதனால் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த உடலில் இருக்கோம்னா ஒரு ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மாவினுடைய விளைவு நமக்கு இப்படி ஒரு உடல் கிடச்சிருக்கு. இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல்பட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த உடல் நம்ம தயார் பண்ணுறோம். இந்த வாழ்க்கையில் மனுஷனாக வாழ்ந்து மனித வாழ்க்கையோட நோக்கத்துக்காக செயல்பட்டோம்னா மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்காமையாக கூட போகலாம். அதுதான் கீதையும் வேதமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அப்படி இல்லாமல் மறுபடியும் எல்லா உயிர்வாளிகளையும் போல இந்த புலனின்பத்திலேயே ஈடுபட்டு புலன்களை வெவ்வேறு விதமாக திருப்திப்படுத்த முயற்சித்தோம்னா அப்போ எந்த விதமாக திருப்திப்படுத்த விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. பறக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு பறவையாக பகவான் உடல் கொடுப்பார். தண்ணியிலேயே நீந்திட்டு இருக்கணும்னா ஒரு மீனாவோ அல்லது ஏதோ ஒரு நீர்வாழியாக
உடல் கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில் செயல்படுறோன்றது அதனால தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கர்மா என்பது நிரந்தரம் இல்லாதது, மீதி எல்லாமே நித்தியமானது. ஸோ அதை தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பம் இல்லாதவை, அனாதி. அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும், அதாவது இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. சரி, இப்போ அனாதி ஆரம்பம் இல்லாதவை அப்படின்னு சொல்லப்பட்டால், அப்போது இங்கே கேள்வி எழறது. ஏன்னா இப்போ சில பிரபுபாதர் பாருங்கள் எப்படி பொருளுரை ரொம்ப அழகாக விளக்குறார். இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவை கொண்டு உடல் செயல்களின் களம் மற்றும் உடலை அறிபவர்களை ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி அறிய முடியும். செயல்களின் களமாகிய உடல் ஜட இயற்கையினால் ஆனது இல்லையா? இந்த உடலானது இந்த ஜட இயற்கையினால். ஜட இயற்கை என்பது என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த ஜட இயற்கை இல்லையா? பூமி ராப்போ நலவாயு கமனோ புத்திரே வச்சா, இது 7வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த ஜட இயற்கை. ஸோ இப்போ இந்த உடல் என்பது என்ன? இந்த ஜட இயற்கையால் ஆனது. அப்போது தொடர்ந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறார்? ஜட இயற்கையினால் ஆனது உடலை பெற்று இந்த உடலின் செயல்களை அனுபவித்து கொண்டுள்ள தனிப்பட்ட ஆத்மா புருஷா அல்லது ஜீவாத்மா எனப்படுகிறான். அறிபவர்களில் அவன் ஒருவன், மற்றொருவர் பரமாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரமபுருஷ பகவானின் வெவ்வேறு தோற்றங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா என்பது அவரது சக்தி எனும் பிரிவிலும், பரமாத்மா அவரது சுய பிரிவு எனும் பிரிவிலும் உள்ளனர். ஸோ இப்போது ஜீவாத்மா நித்தியமானவன், பகவானும் நித்தியமானவர், ஈஸ்வரா அவரும் நித்தியமானவர். அப்போ எல்லாம் ஒன்று தானே? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனன்னு கிருஷ்ணரும் சொல்கிறாரே இதே பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில். என்னுடைய நித்தியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறாரே. அப்போ நான் பகவான், நீ பகவான், எல்லாரும் பகவான் அப்படின்றது சரிதானே? ஆனால் நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, அது எல்லாம் ரொம்ப அபத்தமானது, அது மாயாவாதம், அது உண்மை இல்லைன்னு நம்ம கேள்விப்படுறோமே வகுப்புகளில். கிருஷ்ணரே சொல்கிறார் மமைவாம்சோ அப்படின்னு, இங்கே நித்தியமானவர்கள்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனா யோ விததாதிகாமான். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துலேருந்து பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. நித்யன்னா நிரந்தரம். நித்யோ நித்யானாம், நிரந்தரமானவர்களில் நிரந்தரமானவர் இவரும். யார்? ஏகோ பகுனாம். ஏகன்னா ஒன்று, பகு அப்படின்னா நிறைய, பல, பன்மை. ஏக என்பது ஒருமை, பகு என்பது பன்மை, பல உயிர்வாளிகளை குறிக்கிறது. ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். இப்போ இந்த ஒருவர் என்ன பண்ணுறார்? நித்யோ நித்யானாம் சேத்தனானாம். சேத்தனா உணர்வு, சிந்தனை உள்ள, உணர்வு உள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ உயிர்வாளியான நமக்கும் உணர்வு இருக்குது, பகவானுக்கும் உணர்வு இருக்குது. நம்மளும் நித்தியமானவர்கள், அவரும் நித்தியமானவர். ஆனால் நம்ம எல்லாரும், நம்ம அப்படின்னு சொல்லும்போது பகு, நம்ம எல்லாரும் பல பேர். ஆனால் அவர் ஒருத்தர், தனித்துவமானவர்.
அந்த ஒருத்தருக்கும் பல பேராக இருக்கிற நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அந்த ஒருத்தர் எல்லாத்தையும் பராமரிக்கிறார், நாம் எல்லாரும் அவரால் பராமரிக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த ஒருவர் ஸ்வ அம்சா, ஸ்வ அப்படின்னா சொந்த, அவருடைய சுய பிரிவு, சுய அம்சம், சுய தோற்றம். அது பகவான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வ அம்சம். இப்போ அவதாரங்கள் இருக்குது. பலராமர், விஷ்ணு அவதாரங்கள், அல்லது அவதாரங்களுடைய வகைகள். சில பிரபுபாதர் இதுக்கு முன்னாடி பகவத்கீதை பொருளுரையிலேயே 6வது அத்தியாயத்தில் நினைக்கிறேன், ஒரு பொருளுரையில் இந்த அவதாரங்களுடைய வகைகளை குறிப்பிட்டார். புருஷ அவதார, லீலா அவதார, குண அவதார, மன்வந்தர அவதார, சக்தி ஆவேஷ அவதார, இப்படி அவதாரங்கள் எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்குது. இதில் இப்போ இந்த புருஷ அவதார, லீலா அவதார இதெல்லாம் ஸ்வ அம்சம், பகவானுடைய சொந்த விரிவாக்கங்கள். பகவானே பல ரூபங்களாக விரிவடைகிறார். இப்போது ஜீவாத்மாக்களான நம்ம யார் அப்படின்னா, நம்மளும் பகவானுடைய விரிவாக்கம்தான். ஏகோ பகுஷாம, அவர் ஒருத்தர் தான் பலராக விரிவடைகிறார். எதுக்காக? அவர் இன்பத்தை பெருக்குவதற்காக. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம், ஒரு இன்பம் அடைகிறோம். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு விருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா நிறைய பதார்த்தங்களை சமைச்சு தனியாக எங்கேயா கொண்டு போய் ஒரு மொட்டை மாடியில் வச்சு தனியாக உட்காந்து சாப்பிடுவீங்களா? அதில் இன்பம் இருக்குமா? இல்லை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாரும் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக சாப்பிட்றது, அது மகிழ்ச்சியை கொடுக்குமா? சந்தோஷத்தை கொடுக்குமா? நிறைய பேர் இருக்கும்போது தானே அது சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ டூர் போகும்போது எல்லோரும் பல பேர் சேர்ந்து தானே போகிறாங்க. தனியாகவா போகிறாங்க யாராவது? நான் டூர் போகிறேன்னு அதில் மகிழ்ச்சி கிடையாது, அதில் சந்தோஷம் கிடையாது. ஸோ அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறார்? அஃப்கோர்ஸ் பகவானுக்கு தேவையில்லை, அவர் விரிவடைந்து தான் சந்தோஷம் அடையணுன்றது கிடையாது. பகவான் நம்மளை மாதிரி கிடையாது, எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஆத்மராமா, சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர். அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய ஆதரவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட உன்னத நிலையில் இருக்கக்கூடியவர் அவர். இருந்தாலும் தன்னுடைய இன்பத்தை பெருக்குவதற்காக பல ரூபங்களாக விரிவடைகிறார். இதில் ஸ்வ அம்சா, விபின அம்சா அப்படின்னு 2 அம்சங்கள் இருக்குது. இது 7வது அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் சொல்கிறார். இங்கேயும் பிரபுபாதர் அதை விளக்குறார். இங்கே பிரபுபாதர் என்ன சொல்கிறார் பாருங்கள். பகவானின் வெவ்வேறு தோற்றங்கள், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரமபுருஷ பகவானின் வெவ்வேறு தோற்றங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா என்பது அவரது சக்தி எனும் பிரிவிலும், பரமாத்மா அவரது சுய விரிவு எனும் பிரிவிலும் உள்ளனர். ஜீவாத்மாக்களாக அவர் விரிவடையும் போது அவர்கள் பகவானுடைய சக்திகளாக மாறுகின்றனர். ஆனால் பகவான் அவதாரங்களாக விரிவடையும் போது அவர் ஸ்வ அம்ச, சுய விரிவாக்கமாகவே சுயமாகவே விரிவடைகிறார். தீபாச்சிரேவ ஹிஸ்தாந்தரமப்யபேத்ய அப்படின்னு பிரம்ம சமிதாவில் பிரம்மா விவரிக்கிறார். இப்போ ஒரு தீபம் இருக்குது, அந்த தீபத்திலிருந்து நீங்கள் இன்னும் 100 தீபங்களை கூட ஏற்றிக்கொண்டே போகலாம். அந்த தீபத்தினுடைய அந்த தீயை பற்ற வச்சு அப்படியே நீங்கள் 100 தீபங்கள் கூட ஏற்றலாம். அந்த 100 தீபங்களும் ஒரே மாதிரி தான் பிரகாசத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பகவான் ஒரே ரூபமாக இருந்தால் கூட எத்தனை ரூபமாக விரிவடைஞ்சாலும் அதில் அவர் எல்லளவும் குறையிறது கிடையாது.
ஆனாலும் அந்த முதல் தீபம்னு ஒன்று இருக்குது இல்லையா, மற்ற ரூபங்கள்லாம் விரிவடைகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி ரூபம் ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த ஷியாமசுந்தர ரூபம், கிருஷ்ண ரூபம். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய 2 கைகளோட புல்லாங்குழல் வாசிச்சுட்டு கோபகோபியர்கள் கூட நித்திய லீலை புரியக்கூடிய அந்த ஷியாமசுந்தர ரூபம்தான் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிடயந்தி யுகே யுகே ஏதேச்சாம் சகலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பல்வேறு கிருஷ்ணருடைய விரிவாக்கங்களை எல்லாம் விவரித்த பிறகு 24 வெவ்வேறு ரூபங்களை விவரித்த பிறகு ஏதேச்சாம்ச கலா பும்ஷா இந்த விரிவாக்கங்கள் எல்லாமே கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணரிலிருந்து வெளிவந்தது. இதெல்லா ரூபங்களுக்கு மூலம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது மாதிரி இப்போ ஜீவாத்மாவான நம்ம எல்லாருமே அவருடைய அம்சமாக இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் அவருடைய சக்திகள். அப்போ அவருக்கு எத்தனை சக்தி இருக்குது, என்னென்ன சக்தி இருக்குது? எண்ணிலடங்காத சக்திகள் இருக்குது. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை ஸ்வபாவிக ஞான பல கிரியாச்ச. அவருக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்குது. 1-2 சக்திகள் கிடையாது. அதை சுருக்கி 3 சக்திகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அந்தரங்க சக்தி அல்லது ஆன்மீக சக்தி, 2வது நடுத்தர சக்தி அல்லது தடஸ்த சக்தி, 3வது பகிரங்க சக்தி அல்லது பௌதிக சக்தி அப்படின்னு 3 சக்திகளாக பிரிக்கலாம். இப்போ இதில் அந்தரங்க சக்தி அல்லது ஆன்மீக சக்தி என்பது, இப்போ கிருஷ்ணர் இருக்கிறாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி அல்லது ஆன்மீக உலகம், அதெல்லாம் தெய்வீக சக்தி, அந்தரங்க சக்தி, ஆன்மீகமானது. இப்போ தடஸ்த சக்தி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி தான். இப்போது தடஸ்த சக்தி அல்லது நடுத்தர சக்தின்னு சொல்கிற போது ஜீவாத்மாவான நாம் அதில் வரும், அந்த பிரிவில் வரும். அதை தான் இங்கே பிரபுபாதர் குறிப்பிடுறார், நம்ம சக்தி பிரிவில் வரும். இப்போ பௌதிக சக்தின்னு ஒன்று இருக்குது அல்லது பகிரங்க சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌதிக சக்தி என்ன? அதுதான் இந்த பிரகிருதி. ஸோ பகவானுடைய அம்சமான நாம், ஜீவாத்மாவான நாம் நித்தியமாக ஆன்மீக உலகத்திலே பகவானோடு இருந்தவர்கள். ஆனால் ஏதோ காரணத்தினால் இங்கே என்ன பிரபாதர் எங்க சொல்கிறார், இங்கே பொருளுரையில் ஆனால் அவருக்கு எதிரான தன்மையின் காரணத்தினால் அவன் ஜட இயற்கையில் கட்டுண்டு இருக்கின்றான். பகவானுக்கு எதிராக ஏன் அவர் மட்டும் அனுபவிக்கிறார்? ஏன் நான் அனுபவிப்பாளனா இல்லை? ஏன் எல்லாரும் அவரையே புகழ்ந்து பாடுறாங்க? என்னையும் புகழ்ந்து பாடட்டுமே, நானும் அனுபவிப்பாளனாக இருக்கணுமே அப்படின்னு பகவானுக்கு எதிரான ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோணுது. உடனே பகவான் பார்க்குறார், நீ என்னை விட்டு தனித்து அனுபவிக்க ஆசைப்படுறியா? சரி, அப்போது உனக்கான இடம் இது கிடையாது. எது? ஆன்மீக உலகம், நித்தியமான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான அந்த ஆன்மீக உலகம் உனக்கான இடம் கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறார்? இந்த ஒரு உலகத்தை உருவாக்குறார். இது எப்படின்னா, சில பிரபாதர் நமக்கு ரொம்ப எளிதாக புரிய வைக்கும் வகையில் சொல்கிறார். இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண போகிறாங்க, ஒரு புதுசாக ஒரு நகரம் உருவாக்க போகிறாங்க, நகரத்தை அமைக்க போகிறாங்க. அதுக்காக திட்டங்கள் தீட்டுறாங்க. இங்கே பேருந்து நிலையம் இருக்கணும், இங்கே காவல் நிலையம் இருக்கணும், இங்கே இந்த ஐடி பார்க் இருக்கணும், இங்கே ரயில் நிலையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நகரம் எப்படி உருவாகணும்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வைங்க. அந்த திட்டத்தில்
விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, சிறைச்சாலைன்னு அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி சிறைச்சாலை கட்டுறதுக்கும் ஒரு திட்டம் அதில் இருக்கும். இப்போது நம்ம கேள்வி கேட்கலாம், என்னங்க சிறைச்சாலை இப்போது குற்றம் பண்ணவங்களை திருத்தி அமைக்கிறதுக்கான இடம்னு சாஸ்திரம் சொல்லுது. சரி, அப்படி குற்றம் பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அது தண்டிக்கிறதுக்குன்றது கிடையாது, அவங்க தவறை உணர்த்துவதற்காக அவங்க திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்லப்படுது. சரி, இப்போது யாருமே தப்பு பண்ணலையே, இப்போ தானே சிட்டியே ஏன்னா கட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் மக்கள் போய் குடியேற போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணதுக்கப்புறம் அங்கே சிட்டி அமைக்கலாம், ஜெயில் கட்டலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது இயற்கையிலே நம்ம அனுபவம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இங்கே மக்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது அதில் ஒரு சிலர் குற்றவாளிகளாக தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் குற்றம் செய்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாட்டில் குற்றம் செய்யக்கூடாதுன்றது தான் சட்டம் இல்லையா? திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது, இதெல்லாம் கூடாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தண்டனைக்குரியதுன்னு தான் எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இது நடக்காமையே இருக்குது, நடந்துட்டு தானே இருக்குது. அப்படின்னா குற்றவாளிகள் இருக்க தான் போகிறாங்க. இப்போது சிறைச்சாலை அரசாங்கம் விரும்பி கட்டுதா, இல்லை சிறைச்சாலை அரசாங்கத்தை கட்ட வைக்கிறாங்களா? அரசாங்கத்தை கட்ட வைக்கிறாங்க இல்லையா? இந்த குற்றவாளிகள் அரசாங்கத்தை கட்ட வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ இந்த பௌத்திக உலகம் மக்கள் நிறைய தடவை கேள்வி கேட்குறாங்க, அப்போ எதுக்கு பகவான் இந்த உலகத்தை படைச்சார்? இந்த உலகம் தான் துக்காலயம்ன்றீங்களே, இங்கே தான் துன்பமான இடம்னு சொல்கிறீங்களே, எதுக்காக பகவான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி கேட்பாங்க. அரசாங்கம் எதுக்கு சிறைச்சாலை கட்டுனுச்சு? ஏன்னா உன்ன மாதிரி சில முட்டாள்கள் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்கள திருத்த வேணாமா? ஸோ அப்போது இந்த உலகம் படைக்கப்பட்டது நம்ம அவரை வற்புறுத்துனதுனால, நம்ம அவரை கட்டாயப்படுத்தினதுனால, அவர் விருப்பத்தினால இது படைக்கலை, அவர் விருப்பத்தினால நம்ம இங்கே கஷ்டப்படுத்தலை, நம்ம விரும்பி இங்கே வந்திருக்கோம், நம்ம இங்கே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் இது அதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா செஞ்சது தப்பு பண்ணிட்டு வந்தால் நம்ம இங்கே தண்டனை தான் அனுபவிக்க முடியும். சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு எனக்கு ஏசி வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு அங்கே சௌகரியத்தை தேடுறது புத்திசாலித்தனம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு சில சௌகரியங்கள் கிடைக்குதுன்னு வைங்க, அது புத்திசாலித்தனமான செயலாக என்ன யோசிச்சு பாருங்கள். சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு எனக்கு கொஞ்சம் மற்றவங்களை விட என்ன களி அந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நல்ல இட்லி தோசை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எனக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் வந்துடும், எனக்கு நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நான் என்ன நல்ல பெட்டை போட்டு படுத்துக்கலாம், தரையில் படுக்க வேண்டியதில்லை, இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு இருந்தால் அவன் புத்திசாலின்னு சொல்லலாமா? புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஜெயிலில் விட்டு வெளில வர பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் 3rd கிளாஸ் ஜெயிலிருந்து இப்போ 1st கிளாஸ் ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி தான் ஜீவாத்மாவான நம்ம எப்படியோ இங்கே வந்தாச்சு. ஏன்னா இப்போ எப்படி வந்தோன்றது இங்கே பெரிய கேள்வியாக இருக்கிறதுல புத்திசாலித்தனமே கிடையாது. இப்போ இங்கே தான் இருக்கோன்றது தெரியுது, சாக்கடையில் விழுந்தாச்சு, நாறுது, எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எப்படி மேலே வர்றதுன்னு தானே யோசிக்கணும். எப்படி விழுந்தோம்? தடுக்கி விழுந்தோமா, யாராவது தள்ளி விட்டு விழுந்தோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உள்ளே உட்காந்துக்கிட்டு நாத்தத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கேருந்து வெளில வரத்துக்கு தான் பார்க்கணுமே ஒழிய அங்கே உட்காந்துட்டு எப்படி விழுந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் புத்திசாலித்தனமா?
சில பேர் இன்றைக்கி அதை செய்கிறாங்க. ஆன்மீக உலகத்திலேருந்து விழுந்தான்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார், அனாதி, நம்ம நித்தியமானவர்கள். ஆனால் இங்கே நம்ம அப்படியா நிரந்தரமான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம்? அஃப்கோர்ஸ் நம்முடைய உணர்வு நிரந்தரமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய இந்த சரீரம் நான் நினைக்கும்போது நமக்கு இங்கே நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இது துன்பமயமானது. இந்த பௌதிக சரீரம் எதுவும் நிலையானது கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவான நாம் நித்தியமானவர்கள் என்பதால் நமக்கு நித்தியமான ஒரு சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அது துன்பமயமானது தான். அது என்ன சரீரமாக இருந்தாலும் சரி. இருக்கிறதுலையே உயர்ந்தது இந்த மனித சரீரம் சொல்லப்படுது. இங்கேயே நமக்கு தெரியுது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி கொஞ்சம் வெளியில் திரும்பி பாருங்கள், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனை மருந்து கடை இருக்குது. யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் ஒரு வேளை அவன் பைத்தியமாக தான் இருக்கணும். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பத்தியமாக இருக்கவன் அப்படி சொல்கிறத எதிர்பார்க்குறதுல ஒன்றும் ஏன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தாராளமாக பைத்தியங்கள் அப்படி தான் பேசும். ஏன்னா ஸோ அதனால் சில பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், முதல்ல நம்முடைய ஸ்தானம் என்ன, இந்த பிரகிருதியோட நம்ம எப்படி தொடர்புக்கு வந்தோம், இந்த பிரகிருதி எப்படி நமக்கு இந்த வெவ்வேறு உடல்களை கொடுக்கறது, இதிலிருந்து எப்படி வெளியேறது, இந்த ஞானத்தை கிருஷ்ணர் இங்கே கொடுத்துட்ருக்கிறார். அப்போ இது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். எங்கே இன்றைக்கி இதை நம்ம கற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் யாரும் படிக்கிறதே இல்லை. பகவத்கீதை வாங்குங்கன்னா நேரம் இல்லைன்னு சொல்லி ஏன்னா பல பக்தர்களையும் விரட்டி விட்டுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் படிக்கிறது இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுக்குற போகிறது இல்லை. நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்களான்னா இல்லை, கல்லூரியிலையும் சொல்லிக் கொடுக்கல, பல்கலைக்கழகத்தில் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்போ எங்கே தான் நம்ம கற்றுக்க போகிறோம் இது? அப்போ நம்ம கற்றுக்கிற இந்த கல்வின்ற பேரில் நம்ம கற்றுக்கிறது எல்லாம் என்ன? அறியாமை, அஜ்ஞானம். அது வித்யா இல்லை, அவித்யா. எல்லா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் பேர் பாருங்கள், வித்யா, ஞானம், இப்படி எல்லாம் அறிவு தொடர்பாக பேர் வைக்கிறாங்க. ஆனால் அது வித்யாவே கிடையாது, அது அவித்யா. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறதுபடி பார்த்தோம்னா அவித்யா. ஸோ உண்மையான வித்யா, உண்மையான அறிவாக இருந்தால் இந்த அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படணும். பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜர் கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படணும். அந்த கேள்விகளுக்கு ஆசிரியர்கள் பதில் சொல்கிறாங்க, பேராசிரியர்கள் பதில் சொல்கிறாங்கன்னா அப்போ அது வித்யா, அப்போ அது அறிவை கொடுக்கக்கூடிய கூடம்னு சொல்லலாம், அது உண்மையான கல்வின்னு சொல்லலாம். ஆனால் அது இல்லையே, அது நடக்கிறது இல்லையே. ஸோ அப்போது இப்போ நமக்கு வேறு வழி இல்லை. பிரபுபாதர் மாதிரி ஒரு தூய வைஷ்ணவர் கருணையோடு நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த பக்தியில் இருக்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இதை மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே பௌத்திக ரீதியாகவே அனுபவப்பட்டு அப்படியே நம்ம கணக்கு போட்டு பார்க்குறோம். இப்போ என் பாக்கெட்டில் 100 ரூபா இருக்குன்னா 2 பேர் வராங்க, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கோங்க, எனக்கு கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும்? என் பாக்கெட் காலி ஆகிடும். அதே மாதிரி நினைக்கிறோம் நம்ம பக்தியும். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா
அப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுமே. ரொம்ப பிரபலமான ஒரு குரு அப்படி தான் சொன்னார். தன்னுடைய சீடனுக்கு அப்படி தலைமையில் அப்படி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, ஏன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ஞானத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு கூற்று அது. உண்மையான ஞானம், குறிப்பாக அதுவும் ஆன்மீக அறிவு அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாகும் உங்களுக்கு. இந்த ஆன்மீக கணக்கு தெரியாததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். பைத்தியக்காரத்தனமான கூற்று அது. சில பிரபுபாதர் சொல்லுவார், நீங்கள் ஆன்மீக கணக்கு எப்படின்னா ஒன்றும் இங்கே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், 2ன்னு சொல்லுவோம். ஆனால் ஆன்மீக கணக்கு 1 ஒன்றுல 1 போனாலும் 1. இது எப்படிங்கன்னா நீங்கள் அதுதான் ஆன்மீகம். அதுக்காக ஆன்மீகம்னா எதையுமே புரியாமல் இருக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. ஆன்மீகம்ன்றது இங்கே இதுக்கும் விளக்கம் கொடுக்கப்படுது. இது பூரணமானது. பூர்ணம் அப்படின்னா குறையில்லாத ஒன்று. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பூர்ணம் அப்படின்னா கம்ப்ளீட், ஏன்னா குறையில்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த பூர்ணமான ஒரு விஷயத்திலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அப்போவும் அது பூர்ணமாகவே இருக்கும். சரி, 2 எடுத்தால் அப்போவும் அது பூர்ணமாக தான் இருக்கும். 10 எடுத்தால் அப்போவும் அது பூர்ணமாக தான் இருக்கும். அந்த பூர்ணத்திலிருந்து நீங்கள் மொத்தமாக எடுத்துட்டிங்கனாலும் அது அப்போவும் அது பூர்ணமாகவே இருக்கும். ஏன்னா அது பூர்ணம். அதுதான் பூர்ணம்ன்றதுக்கான வரையறையே அதுதான். குறையவே குறையாது, குறையே இல்லாதது. எவ்வளவு எடுத்தாலும் அது குறைய போகிறதே கிடையாது. ஸோ பகவான் அப்படிப்பட்ட பூர்ணமானவர். அவர்கிட்ட குறையே கிடையாது. ஸோ அவருடைய ஒரு சக்தி தான் இந்த பிரகிருதியும் கூட. இந்த பிரகிருதியும் கூட பூர்ணமானது தான். எப்படி பூர்ணமானது? என்னங்க இப்போ தான் குறை இருக்குது, இங்கே தான் பிறப்பு இருக்குது, வயோதிகம் இருக்குது, வியாதி இருக்குது, துன்பம் இருக்குது, இது துக்காலயம் அசாஸ்வதம்ன்றீங்களே, அப்புறம் எப்படி இது பூர்ணமானது? பூர்ணமானது எப்படின்னா, ஜீவாத்மா இந்த உலகத்தில் தன்னுடைய ஸ்வரூப நிலை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியேறதுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நிலையில், அந்த பார்வையில் பார்க்கும்போது இந்த உலகம், இந்த இயற்கை ஒரு ஜீவாத்மாவை இந்த உலகத்திலேருந்து வெளியேற்றுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ அது எல்லாமே பகவான் இங்கே படைச்சிருக்கிறார். அது இந்த உலகத்தில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் கிருஷ்ணர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உலகத்தை, இந்த படைப்பை பயன்படுத்தி இந்த உலகத்தை விட்டு வெளியேறணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா அதுக்கான எல்லா வசதிகளும் பகவான் எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இது பூர்ணமான உலகம் தானே. இதில் குறைய எங்கே இருக்குது? ஆனால் நான் அந்த நோக்கத்துக்காக வாழலை அப்படின்னும் போது அது அங்கே இப்போ பிரச்சனை ஆகுது. என்னுடைய நோக்கம் வேற ஆகும்போது அப்போது இந்த உலகம் போதாது, பேராசை வருது, திருப்தி அடைய முடியறதில்லை எவ்வளவு கிடைச்சாலும். ஏன்னா அது ஆத்மாவை திருப்திப்படுத்துறது கிடையாது. ஏன்னா பௌத்திகமானது இதெல்லாம். புரியுறதா? இந்த பிரகிருதி ஜீவாத்மாவை திருப்திப்படுத்தாது. அது முடியாத காரியம். ஏன்னா இது 2 வெவ்வேறு விஷயங்கள். பிரகிருதின்றது பௌத்திகமானது, ஜீவாத்மான்றது ஆன்மீகமானது. அபரேயம் இத்தஸ்வன்யாம். முதல்ல பூமி அப்போ நல வாயு அதெல்லாம் என்னுடைய சக்தின்னு சொல்கிறார், என்னுடைய பெரிந்த சக்திகள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை விட
இதில் ஒரு உயர்ந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபரேயம் இத்தஸ்துவன்யாம். அபரா, பரா அப்படின்னா மிக உயர்ந்த, அபரேயம் தாழ்ந்த சக்தி, உயர்ந்த சக்தின்னு ரெண்டு இருக்குது. அதில் உயர்ந்த சக்தி ஜீவாத்மாவான நம்ம, உயர்ந்த சக்தியான நம்மளை தாழ்ந்த சக்தியான இந்த இயற்கை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. எப்படி அது எப்படி உயர்ந்த சக்தி தாழ்ந்த சக்திக்கு கட்டுப்பட்டது? ஏன்னா இந்த உயர்ந்த சக்தியான ஜீவாத்மாவை நாம் இந்த பிரகிருதியை அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம், இந்த பிரகிருதியை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த பிரகிருதியை அனுபவிக்கிறதுக்கானவனோ இந்த பிரகிருதியை கட்டுப்படுத்துறதுக்கானவனோ கிடையாது. நம்முடைய ஸ்வரூப நிலை நாம் சேவகனாக இருப்பது. சேவகனாக இருக்கிற நம்ம எஜமானனா, கட்டுப்படுத்துகிறவனா, அனுபவிக்கிறவனா ஆகணும்னு முயற்சிக்கும் போது அப்போ இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? நம்மளை கட்டுப்படுத்துது, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது. ஏன்னா இந்த பிரகிருதி மாயா தக்ஷேன பிரகிருதி கிருஷ்ணருடைய மேற்பார்வையில் செயல்பட்டு இருக்கு. இது கிருஷ்ணருடைய சக்தி. மம மாயா துரத்தேயா கிருஷ்ணர் சொல்கிறார், இது என்னுடைய சக்தி, இதை வெல்றது கஷ்டம் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்காக கிருஷ்ணர் கஷ்டம்னு சொல்லிட்டாரு. கிருஷ்ணரே கஷ்டம்னு சொல்லும்போது அப்புறம் நம்ம எங்கே போய் இதில் இருந்து வெளியேறது? அப்படி இல்லை. அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் பாருங்க, மாமேவையே பிரபத்தியத்தே மயாமே தாம் தரந்துட்டே. நீ என்கிட்ட சரணடைஞ்சன்னா ரொம்ப எளிதாக இந்த மாயை வென்றிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஜீவாத்மா, பகவான், பிரகிருதி மூணு பேருக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வெளியேறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட முடியும். இல்லைன்னா சும்மா ஏதோ, ஏன்னா நம்ம ஏதோ பேசுகிறாங்க, என்னமோ கேட்குறோம் அப்படின்னு நம்ம வந்து போயிட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இல்லை கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இது இப்போ இதுக்கு பதிலாக பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் எப்படி வெண்ணை திருடினார், எப்படி கோபுர கூட போய் மாடு மேய்க்கிறார், எப்படி யசோதாமா அவரை கட்டி போட்டாங்க, லீலையெல்லாம் பேசலாம், என்ன கதையெல்லாம் சொல்லலாம். நிறைய கதைகள் ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது. கதைகளாக சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பேசின இந்த க்ஷேத்ரக்யா, பிரகிருதி, புருஷா, இதெல்லாம் பேசுகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி எதாவது பேசணுன்னா கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும். நமக்கு ஆர்வம் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் வெறுமனே அது போதாது. அது வெறும் சென்டிமெண்ட்டை தான் நமக்கு வளர்க்கும். அந்த சென்டிமெண்ட் நம்மளை இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியேற்றாது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பகவத்கீதையில்? ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னுடைய தோற்றம் செயல்கள் எல்லாம் திவ்யமானது என்பதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணுங்கிறார். எனக்கு தெரியுங்க, கிருஷ்ணரை தெரியுங்க, பகவத்கீதையால தெரியுங்க. நம்ம வீடு வீடாக போய் பகவத்கீதை வாங்கி படிங்க அப்படின்னா நாங்களும் கிருஷ்ண பக்தர் தாங்க. வீட்டில் பாருங்கள் எல்லாம் கிருஷ்ணரை போட்டோவாக இருக்குது. சரி, என்ன தெரியும்? கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறார்? எதுவும் தெரியாது. ஆனால் நாங்களும் கிருஷ்ண பக்தர் தாங்க, எங்களுக்கு தெரியுங்க, பகவத்கீதையில் படிச்சிருக்குங்க, எல்லாம் தெரியுங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பகவத்கீதை கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கிருஷ்ணர் கிடையாது. அவர் கிருஷ்ணர் கிடையாது. தத்துவத்தாக உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். எப்படி கிருஷ்ணர் பகவான் சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் பகவானாக இருக்கிறாரா? இல்லை. கிருஷ்ணர் பகவானாக இருக்கிறார், அதனால் அவரை நான் வழிபடுறேன், அதனால் அவருக்கு நான் சேவை பண்ணுறேன். அதுதான் உண்மை.
எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக இது கருப்பாயிடுமா என்ன? நான் நம்புகிறேங்க, எனக்கு இதுதான் கருப்பு. நான் விரும்புகிறேன்றதுக்காகவோ நான் நம்புகிறேன்றதுக்காகவோ கடவுளாக இல்லாத ஒருத்தர் கடவுள் ஆகிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தாங்க பிரதமர். நான் இவர் தான் பிரதமரை நம்புகிறேங்க. ஏதாவது என் நம்பிக்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? என்னுடைய விருப்பத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்படி விரும்புறதுலையோ அப்படி நம்புறதுலையோ ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் பாருங்கள், சென்டிமெண்ட்டாக, குறிப்பாக இந்த பேரளவிலான ஹிந்துக்கள் எல்லாரும் இதே சென்டிமெண்ட்டோடு தான் இருப்பாங்க. எனக்கு அந்த பாபான்னா அவ்வளோ பிடிக்குங்க. ஏன்னா அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இங்கே கேட்டிருக்கு பகவத்கீதையில். கிருஷ்ணர் எனக்கு யார் பிடிச்சவர் யார் பிடிக்காதவர்னா இங்கே சொல்லிகிட்டு இருக்க பார்க்க சொல்கிறாரு. இல்லை அர்ஜுனன் யார் எனக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கானா? இல்லை, மாறாக பிடிச்சவங்களை எல்லாத்தையும் கொல்ல சொல்லிகிட்டு இருக்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பீஷ்மரை ரொம்ப பிடிக்கும், துரோணரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அவங்களெல்லாம் கொல்லு. இதுதான் தத்துவம், இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அதை விட்டுட்டு சும்மா சென்டிமெண்ட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நம்புகிறேன், நான் நம்புறதுனாலையோ எனக்கு பிடிச்சிருக்கிறதுனாலையோ ஒரு உண்மை என்ன மாறும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஐயோ என்ன வேணால் நடக்குமே. இங்கே யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமே. அப்போது யார் பிரச்சனையை விரும்புகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அதையும் மீறி பகவான் கருணையோடு நமக்கு இந்த உண்மையெல்லாம் விளக்குறார். ஆச்சாரியர்கள் கருணையோடு இந்த உண்மைகள் எல்லாம் விளக்கியிருக்காங்க. இதை நம்ம எவ்வளோ பொறுப்போடு நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிறோம், அதை நம்ம பயிற்சி செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியேற போகிறோமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தொடர போகிறோமா, இதெல்லாம் அதை பொறுத்து தான் அமைய போகிறது. ஏ தாமாம் பிரபத்தியத்தை தாம் சதைவ பஜாமியகம், அதையும் கிருஷ்ணர் சொல்கிறார். எந்த அளவுக்கு நீ என்னை நோக்கி வரையோ அந்த அளவுக்கு நான் அதுக்கு பதில் உபகாரம் பண்ணுறேன். நீ 100% என்கிட்ட சரணடைஞ்சேன்னா இமீடியட்டாக உடனே பிரபுபாதர் சொல்கிறார், அடுத்த செகண்டே நீங்கள் வைகுண்டத்துக்கு போயிடலாம். சரணாகதி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த வினாடியே நீங்கள் வைகுண்டத்தில் இருப்பீங்க. வைகுண்டம்ன்றது என்ன? பிரபுபாதர் சொல்கிறார், வைகுண்டம்ன்றது என்ன? பிருந்தாவனத்தில் வைகுண்டவாசிகள் என்ன பண்ணுறாங்க, பிருந்தாவனவாசிகள் என்ன பண்ணுறாங்க? எப்போதும் கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறாங்க, எப்போதும் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்கே முயற்சிக்கிறாங்க, எப்போதும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஸோ அதே உணர்வு இப்போ இங்கே இருந்தாலும் இப்போ இதுவும் வைகுண்டம் தான் இல்லையா? ஏன்னா கிருஷ்ணா உணர்வு தான் அங்கே ரொம்ப முக்கியம். உணர்வு எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ நான் கிருஷ்ணா உணர்வில் இருக்கேன்னா நான் எங்கே இருக்கேனோ அதுதான் எனக்கு வைகுண்டம். நான் இங்கிருந்து அங்கே போனால் தான் வைகுண்டன்றது கிடையாது. பிரபுபாதர் லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வியாசாசனத்தில் உட்காந்துட்டு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கிறார். நான் விருந்தாவனத்தை விட்டு வெளில வந்ததே கிடையாதுங்கிறார். நான் எப்போதும் விருந்தாவனத்திலே இருக்கிறேங்கிறார். பக்தர்கள்லாம் அப்படியே ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. என்ன சொல்கிறார் பிரபுபாதர்? அவர் இருக்கிறது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில். நான் விருந்தாவனத்தை விட்டு வெளில வந்ததே இல்லைன்றாரு. இதுதான் காரணம். என்னென்னா பிரபுபாதர் எப்பவும் கிருஷ்ணா உணர்வோடு இருக்கிறார், எப்பவும் கிருஷ்ணா சிந்தனையில் இருக்கிறார். ஸோ அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் விருந்தாவனம். ஸோ அந்த உணர்வுக்கு நம்ம கொண்டு வரதுக்காக தான் கிருஷ்ணர் நமக்கு இவ்வளோ அறிவை இங்கே கொடுக்குறார். இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்களில்
குறிப்பாக இந்த 13வது அத்தியாயம் இந்த மாதிரி கொஞ்சம் தத்துவபூர்வமான ஒரு அத்தியாயம். நிறைய விஷயங்கள் விளக்குறார். ஸோ பின் வரக்கூடிய ஸ்லோகங்களில் மீதியை நம்ம கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.